பிப்ரவரி முதல் பல்வேறு கட்டங்களாக தமிழ்நாடு முழுவதும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். ஏற்கனவே நடந்த போராட்டங்கள், அறிவிப்புகள், ஜாக்டோ ஜியோவினுடைய போராட்ட நடவடிக்கை அறிவித்த உடனே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு முதலமைச்சரை கூப்பிட்டு பேசின உடனே அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நாங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றோம். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அனைத்து சங்கங்களும் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் ஜாக்டோ ஜியோ பின்னால் இருக்கிறார்கள். அது நீங்கள் போராட்டம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஜாக்டோ ஜியோ ஒரு போராட்டத்தை அறிவித்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்தம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான கூட்டமைப்பு தான் ஜாக்டோ ஜியோ. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். இந்த வலிமையான போராட்டத்தை வலிமைப்படுத்துவதற்காக 4/2/2023 மாநிலத்தில் உள்ள அனைத்து உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் ஒன்று கூடி மீண்டும் இந்த வலிமைப்படுத்துவதற்கான வழிவகை என்ன என்பதை செய்வதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் 6/2/2025 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், அனைத்து சங்கங்கள், அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்துவதற்கான அத்தனை வழிவகைகளும் செய்யப்படுவதற்காக 4/2/25 திருச்சியிலும் 6/2/25 ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் மாநில ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்துவதற்கான வழிவகைகள் செய்வதாக திட்டமிட்டிருக்கிறோம். வேறுபட்ட கருத்து இல்லை. இன்று 32 ஒருங்கிணைப்பாளர்களும் ஒன்று கூடி ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உங்களுக்கு அறிவிப்பை வெளியிடுறோம். எங்களிடம் எந்த விதமான வேறுபாடோ கருத்து வேறுபாடோ எதுவும் இல்லை. எங்களுடைய ஒரே பிரதான கோரிக்கை பங்களிப்பு ஓய்வூதியத்தை தவிர்த்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் இந்த அரசாங்கம் என்பதில் நாங்கள் உறுதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.